வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாயி மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 34. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம பழனிசாமி ஐயாவோட வெண்டை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வெண்டை தோட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஐயாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தர போறோம். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த வெண்டை காட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க? கோணம் வருதுங்க. காய் கோணம் வருதுங்களா? எந்த மாதிரிங்க வருதுங்க ஐயா? காய் எதை வச்சு? ஓ, இந்த மாதிரிங்களா ஐயா? காய் இந்த மாதிரி கோணம் வருதுங்க. மக்களே, இந்த மாதிரி காய் கோணம் வந்துச்சுன்னா நீங்க கவலையே பட தேவையில்ல. அதுல என்ன இருக்குங்களா, ஒண்ணு புழுனால கோணம் வருங்க, இன்னொன்னு வைரஸ்னால கோணம் வருங்க. இந்த வைரஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண நினைச்சீங்கன்னா ஐயா, இதை இயற்கை முறையில நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போலாம். அந்த புளிச்ச மோர் இருக்குங்களா, புளிச்ச மோர் 100 ml, அரை இளநீ அரை எலுமிச்சப்பழம் ஒரு டேங்குக்கு போட்டு அடிச்சீங்கனாலே அருமையான முறையில இந்த கோணக்காயை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொரு என்னன்னா உரப்பற்றாக்குறை, இந்த மெக்னீசியம், அதே மாதிரி மெக்னீசியம் குறைபாடுனாலையும் இது வரலாங்கய்யா. இந்த மெக்னீசியம் நல்லா கொடுத்தீங்கன்னா, மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த மெக்னீசியம் கொடுத்தீங்கனாலுமே நல்ல முறையில உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். இதே மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு விவசாயத்தை பத்தி சம்பந்தங்கள் ஏதாச்சும் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். கண்டிப்பா 100% நம்ம சேனல் சொல்றது நல்ல ரிசல்ட் தரும். இயற்கை முறையிலே சொல்றோம், செயற்கை முறையில யூஸ் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சொல்றோம். உங்களுக்கு நான் சொன்னது இயற்கை முறை, யூஸ் பண்ணி பாருங்க, அருமையான முறையில உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்கய்யா. ஓகேங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஐயா. நீங்கள் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.